ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு மேக்ரோனியை ரொம்ப டேஸ்டான முறையில் செய்ய போகிறோங்க. இது மேக்ரோனி அல்லது பாஸ்தான்னு கூட சொல்லுவாங்க. மேக்ரோனியில் நிறைய சேஃப் இருக்குங்க. நான் இன்னைக்கு முறுக்கு மாதிரி இருக்கிற மேக்ரோனி எடுத்திருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி கொதிக்கிறப்பவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் மேக்ரோனி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்குங்க. அல்லது நீங்கள் ஆயில் ஊற்றலைனா கூட இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் இருக்கும். பாருங்கள், நான் பச்சை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இது ஒரு தட்டில் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, 2 பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி முட்டை போட்டு செய்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எதுவும் போட போகிறது இல்லைங்க. இதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் முட்டை போடலினா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்புங்க. நீங்கள் தக்காளி மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இப்போ இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இறக்குற டைமில் பொடியாக நறுக்கின மல்லித்தலை தூவி இறக்கிட்டுனா ரொம்பவுமே டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஷேப்பில் இருக்கிற பாஸ்தாவையும் இதே மெத்தடில் தான் செய்யணும். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு கெச்சப் பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் பாஸ்தாவை கூட சாப்பிட்லாம். இதில் முட்டையெல்லாம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.